இல்லாமல் பிரதான தமிழ் கட்சியில பங்களிப்பு இல்லாமல் பொது என்ற சொல்ல என்னென்று அவர்கள் பாவிக்கிறார்கள் எனக்கு விளங்க இல்லை. தெற்கில் என்ன யாராவது சொல்ல போறாரு இந்த தேர்தலுக்கு பிறகு அவனும் தமிழனுக்கு வாக்களித்து நாங்கள் இனி சிங்களவனுக்கு தான் வாக்களிப்பார் அல்லது சிங்களவன் உரிமைக்காக பட்டு நிற்கிறவனுக்கு தான் வாக்களிப்பார். நாங்கள் அரியநேத்திரனை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம்ன்றது மாதிரி பகிரங்க வழியில மணிவண்ணன் யாழ்ப்பாணத்துல 64 சாராய கடை இருக்குது, கிளிநொச்சியில ஒன்றுமே இல்லை, கிளிநொச்சிக்கும் தேவைன்னு சொல்லியிருந்தார். கிளிநொச்சியில ஏராளமா வந்துட்டுது. அவர் சொன்ன பதில், நீங்க 2 பேரும் தான் நெடுக்கையில நீ இருக்க ஒன்று எடுத்துட்டு போவோம். அரியநேத்திரனுக்கு எப்பத்தான் பிரதான வேட்பாளர் என்ற எண்ணம் வந்துட்டு எனக்கு தெரியல. பாவம் இந்த அரியநேத்திரன் கொண்டு வந்து கலிக்கடாவான் நடுவில் நிப்பாட்டி போட்டு அவருக்கு வாசல் 2024 இன்றைக்கு இறுதி நாள் பிரச்சாரங்கள் செய்யலாம். இதற்கு பின்னர் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. நேற்றைய தினம் யாழ்ப்பாண நகரத்திலே நல்லூரிலே சங்கிலியன் பூங்காவிலே நம்முடைய கட்சியினுடைய உத்தியோகபூர்வ கூட்டம் ஒன்று பெரிய ஜனத்திரங்களோடு நடத்தப்பட்டது. கட்சியினுடைய முக்கிய மூத்த உறுப்பினர்கள், ஒவ்வொரு பிரதேச கிளைகளுடைய தலைவர்கள், தங்களுடைய தொகுதி கிளை தலைவர்கள், தங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களாக இருந்தவர்கள் என்று பலரும் மேடையிலே அமர்ந்திருந்து கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கும்படியாக செப்டம்பர் 1ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. அந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னதாக வேறு 2 முடிவுகளும் நாங்கள் தீர்மானமாக எடுத்திருந்தோம். ஒன்று, இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு போட்டியிடுகிற திரு அரியநேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டாம், அவருக்கு நாங்கள் ஆதரவில்லை என்ற தீர்மானமும், திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோருகிறது என்கின்ற ஏகமனதான தீர்மானமும் கூட எடுக்கப்பட்டது. அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் உத்தியோகபூர்வமாக திரு அரியநேத்திரனுக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார். அதற்கு பதில் எங்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை. அதற்கு முன்னதாகவே 1 மாதத்துக்கு முன்னதாகவே அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டது. அந்த விளக்கம் கோரி எழுதின கடிதத்திலே 2 வாரங்களுக்குள்ளே பதில் கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான பதில் அவரிடத்திலே இருந்து கட்சிக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவருக்கு எதிரான உள்காட்டு நடவடிக்கை உரிய முறையிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கட்சி தீர்மானம் அனைவரையும் கட்டுப்படுத்துகிற தீர்மானம். இதற்கு முன்னதாகவும் உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிப்பதாக கட்சி தீர்மானித்த பிறகு எங்களுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 2 அதற்கு மாறாக ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தியதன் காரணமாக அவர்கள் 2 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஆகவே கட்சி கட்டுப்பாடு என்பது எந்த வகையிலேயும் நாங்கள் மெல்லப்படுத்தப்பட முடியாத ஒன்று. ஒரு தீர்மானம் கட்சி எடுத்த பிறகு அது அந்த கட்சியில இருக்கிற அனைவருடைய தீர்மானமாகவும் இருக்கும். அந்தபடியே தான் நாங்கள் அன்றைக்கு எடுத்த தீர்மானத்திலே 1வது தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னதாக அங்கே வந்திருந்த 26 பேரிலே 4 பேர் அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசியிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்த காரணத்தினாலே அவர்கள் வாக்கெடுப்பும் வேண்டாம், இது கட்சியினுடைய தீர்மானமாகவே இருக்கட்டும் என்று அவர்களே ஒத்துக்கொண்டுதான் அந்த தீர்மானம் பிரிவினை இல்லாமல் எடுக்கப்பட்டது. நாங்கள் அதில் ஏகமனதான தீர்மானம் என்று வர்ணிக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு எதிரான கருத்துக்கள் 4 பேராக இருந்தாலும் எதிரான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட 2 தீர்மானங்களும், அதாவது திரு அரியநேத்திரனை விலகுமாறு கோருகிற தீர்மானமும், திரு சஜித் பிரேமதாசாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு என்கின்ற தீர்மானமும் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்.
ஏகமனதாக எடுத்ததோ அல்லது வாக்கெடுப்பு நடைபெற்று ஒரு வாக்கினாலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் எல்லாமே கட்சியினுடைய தீர்மானங்கள் தான். கட்சி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஒழுக வேண்டியது, நடக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்கள் அனைவருடைய அடிப்படையான கடமையாக இருக்கிறது. ஆகையினாலே இதனை மனதில் வைத்துத்தான் கட்சி வருங்காலத்திலே செயற்படும் என்பதையும் உத்தியோகபூர்வமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக, நேற்றைய தினம் சக்தி டிவியிலே சமர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த சமர் நிகழ்ச்சியிலே திரு மணிவண்ணன் சட்டத்தரணி அவர்கள் இறுதி நேரத்திலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் உடனடியாக தொலைபேசி அழைப்பெடுத்து நிகழ்ச்சியை நடத்தினவர்களிடத்திலேயும் இந்த கருத்தை அப்பொழுதே சொல்லியிருந்தேன். திரு மணிவண்ணன் அவர்கள் திரு அரியநேத்திரனுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் ஒரு இடத்துல இருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும், தான் அந்த கடிதத்தை படித்து பார்த்ததாகவும், அதிலே திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகிறதன் காரணமாக அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும், திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனினாலே அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருப்பதாக அந்த நிகழ்ச்சியிலே சொன்னார். நானும் அந்த கடிதத்தை பார்த்திருக்கிறேன். அந்த கடிதத்திலே திரு சுமந்திரனாலும் சாணக்கியனாலும் அரியநேத்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படவில்லை. அப்படியான கருத்து அந்த கடிதத்திலே கிடையாது. அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னவென்றால், திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பது, திரு சாணக்கியனும் சுமந்திரனும் அவரை எதிர்க்கிறார்கள், அவ்வளவுதான். திரு சாணக்கியனும் சுமந்திரனாலே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று அந்த கடிதத்துல கூட இல்லை. கடிதத்துல இல்லாத விடயத்தையும் இட்டு கட்டி ஏதோ நாங்கள் அரியநேத்திரனை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம்ன்றது மாதிரி பகிரங்க வழியில மணிவண்ணன் அவருக்கு சட்டம் தெரிந்திருக்கிறது என்று நான் இவ்வளவு காலம் நினைச்சேன்னா, திரு மணிவண்ணன் அப்படியாக சொல்லியிருப்பது பாரிய ஒரு குற்றம். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். நான் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அதனை ஒளிபரப்பியதற்காகவும் அவர்களும் சில விடயங்களை சந்திக்க வேண்டி ஏற்படலாம். அந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிற மற்ற விடயங்களும் சொல்லப்பட முடியாத விடயங்கள் தான். ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கும் இளைப்பாறிய ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பாக இருக்கிற பிரதி போலீஸ் மா அதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்ப யார் அந்த கடிதத்தை எழுத வைத்தார்கள் என்று எல்லாரும் ஊகித்து அறிய முடியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரோடு வலம் பெறுகிறவருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கிற பிரதி போலீஸ் மா அதிபர் எழுதுகிறார், தேர்தல் நேரத்திலே அதை பகிரங்கப்படுத்துவதற்காக அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெறுகிறதா. இதை சொல்றதுக்கு பிரதி போலீஸ் மா அதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இது தேர்தல் சட்டத்தை மீறுகிற குற்றம். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறேன். யாருடைய பாதுகாப்புக்காக இருக்கிற, அதுவும் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், அரியநேத்திரன் சில வழியில் தான் வருங்காலத்து ஜனாதிபதி என்ற கனவுல இருக்கிறாரோ தெரியாது. ஆனால் பிரதி போலீஸ் மா அதிபர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவங்க வருங்காலத்து ஜனாதிபதிக்கும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கும். அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பா இருக்கிறவர் அரியநேத்திரனுக்கு கடிதம் எழுதுகிறார், உங்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய அறிவுறுத்தலின்படி அப்படியான ஒரு பிரம்மையை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு தேர்தல் குற்றம் இது. அதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதிலே தேவையில்லாமல் எங்களுடைய பெயரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அரியநேத்திரன் அல்லது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்துக்கே, அது அரியநேத்திரனாகி வருவதற்கு முன்னதாகவே இருந்து நான் அந்த கருத்தியலுக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன். இது அரியநேத்திரனுக்கு தனிப்பட்ட குரோதம் அதிகமங்கலத்தில் இல்லை. இந்த எண்ணக்கரு மிக தவறானது. இந்த எண்ணக்கரு
தமிழ் மக்களுக்கு ஒரு அபாயமான விடயம். இது தமிழ் மக்களுடைய அரசியல் தற்கொலைக்கு சமனானது என்று நான் மட்டுமல்ல, பல கற்றறிந்த பேராசிரியர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தேர்தலிலே பலர் போட்டியிடுகிற போது ஒருவரை ஆதரிப்பார், ஒருவர் மற்றவரை எதிர்ப்பார். அது சகஜமான விடயம். அதை கடிதத்திலே எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. இப்படியாக மணிவண்ணன் சொன்னதை போல மக்கள் நினைக்கட்டும் என்பதற்காக எழுதப்பட்டதை போலதான் தென்படுகிறது. என்ன எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் வன்முறைக்கும் வெகு வெகு தூரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே எனக்கு மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டே அதுதான். நான் வன்செயலை ஆதரிக்கிறவன் இல்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவே தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்படி சொல்லி போட்டு பிறகு அவருக்கு உயிராபத்து, இவரும் அவரை எதிர்க்கிறார் என்று சொல்லி ஒரு கேலிக்கூத்தாக இப்படியாக செயற்படுவது அவர்களுடைய அரசியல் வங்குரோத்து தன்மையை வெளிப்படையாக காண்பிக்கிறது. ஆகையினாலே இதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்தே ஆவேன். ஆனால் அதற்கு மேலதிகமாக மக்களுக்கு இந்த தெளிவுபடுத்தலும் அவசியமாகிறது. என்ன தெளிவுபடுத்தல்? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்படியான ஒரு கடிதத்தை எழுத வைத்து எந்த மக்கள் ஆதரவுமே இல்லாத ஒருவருக்கு மக்கள் ஆதரவு பெறுகிறது என்று புலனாய்வு தகவல். இந்த தமிழ் பொது கட்டமைப்பு இலங்கை புலனாய்வை மேற்கோள் காட்டி பிரச்சாரம் செய்கிறது தான் இன்றைக்கு செய்தி. இலங்கை புலனாய்வுல அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பாத்தீங்களா? இலங்கை புலனாய்வு இப்படி சொல்லிட்டுதான் என்று சொல்லி அதை பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லி அதுல நம்பிக்கை வச்சு அவர்கள் அதை காவிக்கொண்டு திரிகிறார்கள். இதுல இருந்தே அவர்கள் யாருடைய முகவர்கள் என்பதும் இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை மக்களுக்கு வெளிப்படுத்த தெளிவுபடுத்தத்தான் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். இதற்கு மேலதிகமாக எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஊடகவியலாளர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் நான் கட்டாயமாக பதில் சொல்வேன். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் எம்பி போன்றோர் இந்த சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை கட்சியின் மத்திய குழுவுக்கு கட்டுப்பட்டாலும் பொது வழியிலே பல தேர்தல் பிரச்சார மேடைகளிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து பரப்புரைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்திய குழு அல்லது தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஏதோ முடிவுகளை இருக்குமா? அவர்களுடைய நடத்தை முறையற்றது என்பதை நான் தெளிவாக சொல்லலாம். அதிலே சொல்வதில் எந்த தயக்கமும் கிடையாது. எங்களுடைய கட்சி கடந்த காலங்களிலேயும் அப்படியாகத்தான் செயற்பட்டிருக்கிறது. கட்சியுடைய முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அது எங்களுடைய மத்திய செயற்குழு இது சம்பந்தமாக என்ன தீர்மானம் எடுக்கிறது என்பதை பொறுத்தான் நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, மக்கள் மத்தியிலே பிரபல்யம் வாய்ந்த கட்சி, மதிப்பு வாய்ந்த கட்சி இன்றைக்கு இப்படியாக மக்கள் சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேலிக்கூத்தான ஒரு விடயம் போல வந்திருப்பதற்கு அவர்கள் காரணம். நிச்சயமாக கட்சியினுடைய முடிவை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. கட்சிக்குள்ள இருந்து வருது. அதைவிட அது ஒரு விடயம். ஆனால் ஒரு நாள் இது கட்சியின் தீர்மானத்தை நான் ஏற்கவில்லை. ஒரு இரவு கடந்த பிறகு அதுதான் கட்சியினுடைய தீர்மானம், அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். சில நாட்களுக்கு பிறகு போய் இன்னொருவரை சந்திப்பது, பிறகு இன்னொரு வேட்பாளருக்கு பொன்னாடை போர்த்தி நீங்கள் வெல்லுவீர்கள், வெல்ல வேணும் என்று சொல்லுவது, பிறகு அது 2 நாள் கழித்து கட்சி முக்கியஸ்தர்கள் அந்த 6 பேர் கொண்ட குழுவில் 5 பேரோடு அமர்ந்திருந்து கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானத்தின்படி நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு, அவருக்கு வாக்களியுங்கள் என்று மக்களுக்கு சொல்வது. அதை சொல்லி போட்டு வார வழியில் 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கூட இல்லை, இன்னொரு 2 மேலேறி அவருக்கு பிரச்சாரம் செய்கிறது.
இது இலங்கை தமிழரசு கட்சி 75 ஆண்டு காலத்தோட ஆயுள் காலம் அதுக்கு முடிஞ்சதோண்டு எண்ண தோன்ற அளவுக்கு மிக மிக மன கஷ்டமாகவும் கவலையாகவும் சங்கடமாகவும் வெட்கமாகவும் இருக்கிற ஒரு செயற்பாடு. தமிழரசு கட்சியினுடைய காரணம் தெரியாது. அது ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலப்பாடு, அவர்களுடைய மனநிலையில என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? தலைமை சரியில்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறீங்க. அது மக்கள் தீர்மானிக்கட்டும். இல்ல போன தேர்தலிலேயே மக்கள் ஒரு தீர்மானம் கொடுத்தவர். யாழ்ப்பாண மாவட்டத்து மக்கள் தெளிவான ஒரு தீர்ப்பொன்றை கொடுத்தவர்கள். அந்த தீர்ப்பையும் விளங்கிக் கொள்ளாமல் இருந்து கொண்டு இன்றைக்கு இப்படி கட்சியையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்க்கஸாக மாற்றி விட்டிருக்கிறார். கட்சிக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய தலைவரே இப்படி நடந்திருக்கிறபடியால இது தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி முக்கியம். கட்சியினுடைய உறுப்பினர்கள் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரதானமான மூத்த உறுப்பினர்கள், இளைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கட்சியினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினோம். அதிலே ஒருவர் தலைவராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கலாம். ஆனால் ஒருவர் மாறி நடக்கிறார் அல்லது ஒரு சிலர் மாறி நடக்கிறார்கள் என்பதற்காக கட்சியினுடைய நிலைப்பாடு மாறாது. கட்சி கட்டுக்கோப்பாகத்தான் செயற்படும். இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு ஒரு நிகழ்வு. இதிலிருந்து கட்சி மீண்டு வர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை கட்சியிலே இருக்கிற பொறுப்பானவர்கள் எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனும் சாணக்கியனும் தான் சயித் பிரேமதாசன் பக்கம் வேண்டும். மற்ற சாட்சிநாதன் அவரோட சைட்லேயும், சிறிதேன அவரோட சைட்லேயும், கலையரசன் வந்து தான் விரும்பின மக்களுக்கு வாக்களிங்கின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கின்றார். இப்போ நீங்கள் 2 பேரும் தான், சாணக்கியனும் நீங்களும் தான் இந்த சயித் பிரேமதாசன் ஆதரிக்கிறீர்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 2 பேர் தான் கட்சியினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதிலே நானும் ஒருவன் என்று நீங்கள் சொல்றதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அப்படியாக எங்களை தனித்து தெரிந்தெடுத்து நீங்கள் மட்டும்தான் கட்சியினுடைய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் சொல்வது மனதுக்கு ஒரு குளிர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் அது அல்ல. கலையரசன் வெளிப்படையாகவே சஜித் பிரேமதாசாவுக்கு பிரச்சாரம் செய்கிறார். நேற்று முன்தினமும் 2-3 நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பிலே திரு சாணக்கியன் அவர்களுடைய வீட்டிலே திரு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்திலே அங்கே இருக்கிற கட்சி மூலக்கிளை, வட்டார கிளை, தொகுதி கிளை தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து 300க்கு மேற்பட்டவர்கள், அவ்வளவு கட்சி உறுப்பினர்கள் பதவியின் நிலையிலே இருக்கிறார்கள். திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய வீட்டிலே திரு சஜித் பிரேமதாசாவை சந்தித்து அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலே திரு கலையரசன் எம்பியும் கூட இருந்தார். அம்பாறை மாவட்டத்திலே மிகவும் தீவிரமாக இப்பொழுது அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். திரு சா. சீர்மநாதனை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலேயே பத்திரிகையாளருக்கு ஒரு செய்தி ஒன்றை கொடுத்தார். இந்த பொது வேட்பாளர் என்பது நான் ஆதரவில்லை என்று ஒரு ஊடக செய்தியை நான் பார்த்தேன். அதை அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார், இது ஒரு தேவையில்லாத வேலை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் திரு ரணில் விக்ரமசிங்கவோட அவருக்கு ஒரு ரகசிய உடன்பாடு இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எங்களுடைய மத்திய செயற்குழுலையும் அவருடைய பெயரையும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால ரணில் விக்ரமசிங்க எந்த அளவுக்கு எந்த கட்சியையும் எந்த இயக்கத்தையும் ஊடுருவி பிரிவினை எல்லாம் செய்வார் என்பது நாடறிந்த உண்மை. அந்த விஷயத்தை மிக கச்சிதமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் ஒரு வீடுகளுக்கு போய் வியாழேந்திரன் வீட்டில் போய் சாப்பிட்றார், வீட்டுக்கு போறார், மாவசனராஜர் வீட்டை போறார், அதெல்லாம் செய்கிறார். அதில் இருந்து கட்சியில பிளவுகளும் தென்படுது. இதெல்லாம் கட்சிக்கு வருகிற சவால்கள். ஆனால் கட்சி தீர்மானம் எடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்த போது
26 பேர் சமூகமாயிருந்தோம். அதில் 4 பேர் தான் இந்த தீர்மானத்திற்கு எதிராக கருத்து சொன்னார்கள். அவர்களும் மிக பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து இது, ஆனபடினாலே வாக்கெடுப்பு தேவையில்லை, இது கட்சி முடிவாகவே இருக்கட்டும் என்று சொல்லித்தான் பிரிவினை இல்லாமல் தீர்மானம் எடுக்கப்பட்டது. 26 பேர் தான் சமூகமாக இருந்திருந்தாலும் இன்னும் 3 பேர் கடிதம் மூலம் தங்களுடைய நிலைப்பாட்டையும் தெரிவிக்கின்றார்கள். அதிலே திரு ஸ்ரீதரனும் ஒருவர். ஆகையினாலே 4 பேரோடு அவரையும் நாங்கள் சேர்த்தோம், 5ஆக சேர்த்தோம். அவரும் வைத்திருக்கிறோம். மற்ற 2 பேரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். 29 பேர்ல 5 பேர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார்கள். 24 பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜனநாயக கட்சியில இது நாங்கள் வெளிப்படையாக இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய கட்சியிலே பலர் குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள், அது நியாயமானது. இப்படி கட்சி இப்படியெல்லாம் நடக்குது என்று வேற எந்த தமிழ் கட்சியில நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் தீர்மானம் எடுக்கிற முறைகள் இப்படித்தான் இருக்கா இல்லையா? பிளாட் அமைப்புல மத்திய செயற்குழு இருக்கா, கிளைகள் இருக்கா, வட்டார கிளை இருக்கா, தொகுதி கிளை இருக்கா, அதுல தெரிவுகள் நடக்கிறதா, அதுல இருந்து ஒரு குழு உயர்வு வருகிறார்களா, அவர்கள் சேர்ந்து இருந்து விவாதித்து தீர்மானம் எடுக்கிறார்களா? அது பிளாட்டை தெரிஞ்சு சொல்லல. வேற எந்த கட்சியை சொல்லுங்க, விக்னேஸ்வரன் ஐயாட கட்சியில விக்னேஸ்வரன் ஐயாட கட்சியில தெரியுமா, அங்க என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியுமா? அவர் சொல்றதான் தீர்மானம். அவருடைய தீர்மானத்தை பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னார் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும், நான் அதற்கு முன் வருகிறேன், என்னுடைய பெயரை எல்லாருமாக சேர்ந்து பிரேரித்தால் நான் தயார். அதான் முதலாவது அறிக்கை. 5 நாளைக்கு ஒருவரும் வாயை திறக்கல. தப்பி தவறி இவர் என்ன பிரேரிச்சிட்டாரா நினைச்சிட்டாரான்னா ஒரு தரம் வாயை திறக்கல. அந்த ரேடியோ சைலன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே சைலண்ட், எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு சரி வரையில. அப்புறம் சொன்னார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் இதுக்கு பொருத்தமானவர். ஞாபகப்படுத்தி பாருங்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் இதுக்கு பொருத்தமானவர், மும்மொழியிலும் பேச தெரிந்தவர். அவர் சொல்லி வாயில சொல்லி ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள கஜேந்திரகுமார் சொன்னார் இது விரும்பி சேர்க்காத, நான் மாட்டேன், இவருக்கு பைத்தியம் வந்து கஜேந்திரகுமார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார் ரணில் விக்ரமசிங்க தான் எனக்கு என்னுடைய வாக்குன்னு சொன்னார். ரணில் விக்ரமசிங்க தான் என்னுடைய வாக்குன்னு சொன்னார். பிறகு சொன்னார் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும், வேலன் சுவாமி அதுக்கு பொருத்தமானவர் என்று வேலன் சுவாமியோட பேரன் முன்மொழிஞ்சார். அதுக்கும் வெறும் ஒரு கருத்து சொல்ல இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப சொன்னார் ரணில் விக்ரமசிங்க தான் பொருத்தமானவர் சொன்னார். ரணில் விக்ரமசிங்க தேர்தலை நடத்தாமல் பிற்போட போகிறார், இன்னும் 2 வருட காலத்துக்கு ஜனாதிபதியிட கால நீடிக்க போகிறார் என்று வதந்தி வந்த போது, வதந்தி இல்லை, ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அதை சொன்ன போது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த, இலங்கையில குரல் கொடுத்த ஒரே ஒரு மனிதன் விக்னேஸ்வரன். அடுத்த நாள் விழுந்தடிச்சு அவருக்கு 2 வருஷம் அப்படி கொடுக்கிறது நல்லதுதான், தேர்தல் வேண்டாம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு இப்ப பாவம் இந்த அரிய நேத்திரன் வந்து கலிக்கடாவான் நடுவில் நிப்பாட்டி கொண்டு அவருக்கு வாசல் சொல்லி கேட்கிறார். பிறகு 2ஆம் வாக்க விக்னேஸ்வரன் ரணிலுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார். பிறகு சொன்னார் இல்ல இல்ல மற்றவர்கள் என்ன அப்படி சொல்ல விடுகிறார்கள் இல்ல என்று சொல்றார். அப்ப விக்னேஸ்வரன் நீங்கள் ஒருவரும் இதை பற்றி கேள்வி கேட்டதாக எனக்கு தெரியாது, கேட்டிருப்பீங்கள், கேட்டதாக எனக்கு தெரியாது. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஒவ்வொரு மட்டங்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை வைத்து ஒரு மத்திய செயற்குழு யாப்பின்படி கூடி இதை பற்றி விவாதிச்சு ஒரு கூட்டத்துல இல்ல 5 கூட்டங்கள்ல நாங்கள் விவாதிச்சு, அதே முதலாவது கூட்டத்திலேயே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாங்க. 3வது கூட்டத்துல அரியநேத்திரன்ல விளக்கம் கோரி கடிதம் எழுதியிருக்கிறோம், எங்களோட கூட்டங்கள்ல இருந்து தடை செய்திருக்கிறோம். 4வது கூட்டத்துல அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யற எங்களோட உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கோம். அவ்வளவும் ஏகமனதாக மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானங்கள். இது ஒரு ஏதோ 1ஆம் தேதி 2 பேர் இல்லாத நேரத்துல நாங்க எடுத்த தீர்மானம் இல்லை. தொடர்ச்சியாக 5 கூட்டங்கள்ல பேசி 5வது கூட்டத்துல முறையாக எடுக்கப்பட்ட தீர்மானம். அதுதான் கட்சியை கட்டுப்படுத்துகிற தீர்மானம்.
வடக்குல வந்து பொதுப்பொருள் கலாச்சாரங்கள் அதிகரித்து காணப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்களோட தலைவர்கள் நடவடிக்கையும் அதால பாதிக்கப்பட்டு நினைக்கிறீங்களா? வந்து மதுவான சாலைகள் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இது என்ன பின்னணிகள் என்ன எங்களை எம்பியூரான ஒரு தடவை சொல்லியிருந்தார், யாழ்ப்பாணத்துல 64 சாராய கடை இருக்குது, கிளிநொச்சியில ஒன்றுமே இல்லை, கிளிநொச்சிக்கும் தேவைன்னு சொல்லியிருந்தார். கிளிநொச்சியில ஏராளமா வந்துட்டுது. கோரிக்கைக்கு அமைவாக அந்த புளியனையிலே ரங்கசாமி கோயிலுக்கு இப்போ இந்த பக்கத்துல வந்து அந்த பக்கத்துல இருந்து ஏன்னா கொடுக்க போகாம அங்கேயே நின்று குடிக்கலாம், குடிக்கலாம் அப்படி அந்த மாதிரி வந்துட்டுது. அப்ப இதெல்லாம் நானும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கவும் ஜனாதிபதி மஹிந்த ரணில் ராஜபக்ச சந்தித்த போது அவர்கிட்ட சொன்னோம், ஏன் ஐயா இப்படி மதுபான சாலையில் இவ்வளவு கூடுதலான எண்ணிக்கையான மதுபான சாலைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க, எங்களோட பிரதேசங்களில் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் ஒரு நீதிமன்றம் போய் ஒன்றே நிப்பாட்ட வேண்டியது எனக்கு வேலை. அங்கே முழங்காவில் ஒன்றை நிப்பாட்டினது, இப்போ உடுப்பட்டியில் ஒன்றுக்கு எதிராக வழக்கு வச்சிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இந்த பார் லைசன்ஸ் எல்லாத்துக்கும் எதிராக ஒரு வழக்கு வச்சிருக்கேன். அது ஒரு தடை உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கு, இமெயில் கொடுக்கக்கூடாது, ஆனால் கொடுத்து முடிஞ்சது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இது பெரிய தலையடி, சும்மா இவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கீங்க சொல்ல. சாணக்கியன் சொன்னா இப்ப மட்டக்காப்பிலையும் கூடிட்டுது சொல்ல. அவர் சொன்ன பதில், நீங்க 2 பேரும் தான் நெடுக்கையில, நீ இருக்க ஒன்று எடுத்துட்டு போங்க. அப்ப என்ன விதமாக எங்களோட இளைஞர்களையும் இப்படியாக தவறாக வழிநடத்தி, எங்களோட தலைவர்களையும் தவறாக வழிநடத்தி லஞ்சம் கொடுத்து வாங்க பண்ணி இந்த செயல்கள் எல்லாம் ரணில் ராஜபக்ச ஈடுபட்டிருக்கார். எங்களோட மக்களுக்கு ரணில் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருக்குது, அது நியாயமானது. நானும் பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன். அவர் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து போட்டியிட்டவர். துறைசரசமாக வடக்கு வாக்களிக்காத ஒரே காரணத்தினால அவர் தெரிவு செய்யப்படவில்லை. சென்ற ஆட்சி காலத்தில் நாங்கள் அவரோடு மிக நெருக்கமாக, விசேஷமாக நான் மிக மிக நெருக்கமாக, அவருடைய கட்சிக்காரரே என்னத்தான் பிரதம மந்திரி என்று சொல்லுகிற அளவுக்கு நெருக்கமாக வேலை செய்யலாம் ஒரு வரைவையும் தயாரிக்கிறார்கள். ஆனால் இந்த 2.5 வருட காலத்தில் அவருடைய செயற்பாடுகள் மிக மிக மோசமானதாக இருந்திருக்கு. சட்டத்தின் ஆட்சிக்கு இடம் கொடுக்கையில் உச்ச நீதிபதிகளை அச்சுறுத்தி கொண்டு பல விடயங்களை செய்திருக்கிறார். ஏழை மக்களுக்கு எதிரான இந்த கடன் மறுசீரமைப்பு எல்லாம் மிக மிக மோசமான நிலைகளை பாதிக்கிற வகையில் செயல்பட்டிருக்கிறார். இப்ப இப்படியான ஊழல், பயங்கர ஊழலுக்கு வழிவகுத்திருக்கிறார். இந்த விசா சம்பந்தமாக நானே தாக்கல் செய்து ஆஜராகிற வழக்கில் இந்த நாடு ஒன்றுமே கண்டிராத அளவுக்கு பெரிய ஊழல் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்ப குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடைய கண்ட்ரோலர் ஜெனரல் தலைவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை எழுதி முற்படுத்துமாறு எனக்குத்தான் நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. என்றால் சட்டமா அதிபர் அதை செய்ய மாட்டார், சரியாக செயற்படவில்லை என்ற காரணத்தினாலே அதை செய்யுமாறு அந்த பழமையாக வேறு நாடுகள் அந்த ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் மாதிரி என்னிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இன்றுதான் நான் அதனை செய்து அனுப்பியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான ஊழல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வடக்கு மாநிலத்தில், யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அதுவும் ஒரு காரணம். நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்காதது. 3 பேர்ல நாங்கள் ஒப்பீட்டளவில் தான் நாங்கள் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஒருவரை தெரிவு செய்திருக்கிறோம். அவரை வாக்களிக்குமாறு எங்களுடைய மக்களிடத்திலே கேட்கிறோம். அதுக்கான காரணங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் நிதானமாக சிந்தித்து புத்தி கூர்மையோட அப்படியான வாக்குகளை வீணடிக்காமல், அரியநேத்திரனுக்கு கொடுக்குற வாக்கோ இல்லாட்டி பகிஷ்கரிக்கிறதோ, எங்களுடைய வாக்குகளை இருக்கிற ஒரே ஆயுதத்தையும் மதிக்கடிக்கிற செயற்பாடு, அதை செய்யாமல் வெல்லக்கூடிய வேட்பாளர் வாக்களிக்க வேண்டும். அதிலேயும் திரு சஜித் பிரேமதாச
ஒப்பீட்டளவிலே நாங்கள் தெரிந்து கொண்ட வேட்பாளர். மிக பொறுப்புணர்வோடு எங்களுடைய கட்சி அந்த சிபாரிசை செய்திருக்கிறது. அதற்கு எங்களுடைய மக்கள் தலை சாய்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியவர்கள் சக தமிழ் கட்சிகள் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறி வந்திருக்கிறீர்கள். ஆனால் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட முன்னரே நீங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு நான் இதை பற்றி பேசின 5 கூட்டங்கள் நான் சொன்னதில் முதலாவது கூட்டத்தில் நாங்கள் எடுத்த தீர்மானம் பிரதான வேட்பாளர்கள் 3 விஞ்ஞாபனங்களை ஆராய்வதாக. நேத்திரன் எப்பத்தான் பிரதான வேட்பாளர் என்ற எண்ணம் வந்துச்சோ எனக்கு தெரியல. நாங்கள் முதலாவது கூட்டத்திலே எடுத்த தீர்மானம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது. நான் பல இடங்களை நானே சொல்லிக்கிறேன், கட்சி தீர்மானத்தில் தான் இருக்கு. சமதூரத்திலே 3 வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். அந்த பேச்சுவார்த்தை நடத்தினோம். உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அதன் பிறகுதான் 3 தேர்தல் அறிக்கையையும் பார்த்து தீர்மானிக்கிறதா சொன்னோம். பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் என்ற சிந்தனையே எங்கட கட்சியில இருக்கல. அந்த 83 அமைப்புகளும் 7 கட்சிகளும் சொல்றாங்க. அவ்வளவு பேர் சொன்னாலே 90 பேர் அங்க. நான் அந்த 90 பேர் ஒரு நேரத்திலையும் காண இல்லை. ஒரு கட்சிக்கு 1-2 வீதம் வந்திருந்தாலே 90 பேர் சேர்ந்திருக்க வேணும். வரி நேத்திரன் 3-4 பேரோட ரோட்டா தெரியுது. அப்ப அவர்கள் நான் கண்டதில்லை. ஆனால் நாங்கள் அதுல இல்லை. எங்கட கட்சி அதுல பங்களிப்பு இல்லை. அப்ப எங்கள்கிட்ட பங்களிப்பு இல்லாமல், பிரதான தமிழ் கட்சியில பங்களிப்பு இல்லாமல் பொது என்ற சொல்ல என்னென்று அவர்கள் பாவிக்கிறார்கள் எனக்கு விளங்க இல்லை. அது பொது, அது உதிரி தமிழ் வேட்பாளர் என்று சொல்லலாம், இல்லாட்டி நிராகரிக்கப்பட்டவர்களுடைய வேட்பாளர் என்று சொல்லலாம். அது பொது பிரதான தமிழ் கட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் வந்த 90 பேர்ல கூட ஒரு தரம் கூட தெரிஞ்செடுக்கலாம எங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு தரம் களவெடுத்து அங்க நிப்பாட்டி வச்சிருக்குது வேட்பாளர்கள். அதுக்கு கூட தகுதியானவர்கள் அவர்கள் மத்தியில் ஒருவரும் இல்லை. எங்கள்லையும் என்ன கடைத்தெடுந்த, அதாவது போன தேர்தலில் நிக்க முடியாமல், அதுக்கு முதல் தேர்தலில் 8 பேர்ல 7ஆவதா வந்த அரிய நேத்திரத்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. மக்களுக்கு புலங்க வேணும். கோமாளித்தனம் இது வெறும் கோமாளித்தனம் அல்ல. இது மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு ஏற்பட்டு ஒரு பாரிய அபாயம். கோபம் இருக்குது எல்லாருக்கும். எங்களுக்கு சிங்கள ஆட்சியாளர்கள் மீது கோபம் இருக்குது. ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அது சொல்ல இல்லாது. குளத்தோட ஊச்சி கொண்டு ஏதோ செய்யாமல் இருக்கிறாங்க, அது சொல்ல இல்லாது. அந்த மாதிரி எங்களை மக்கள் செயற்படக்கூடாது. கோபம் இருக்குத்தான், என்ன செய்யறது? கோபம் இருக்குது. அதுக்காக நாங்களே போய் தற்கொலை செய்யறதா? இல்லையே. கொஞ்சம் நிதானமா இருந்து சிந்தித்து செயற்பட வேண்டும். நேற்று வட்டக்கோட்டையில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தென்னிலங்கை பிரதான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை ஆதரிப்பதற்காக தமிழ் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஆளுநர் மற்றும் அமைச்சு பதவிகளை கேட்டு இருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த கருத்து எனக்கு தெரியாது, அப்படி எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியாது. அவர் தென்னிலங்கையில இருக்கிற 3 பேரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினது நான் தான். ரணில் விக்ரமசிங்கவோடையும் பல தடவைகளில் பேச்சுவார்த்தை நடத்துறது நான் தான். அந்த மாதிரியான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றிருக்கவில்லை. அவருக்கு தெரிய வேறு யாராவது ஏதாவது செய்தார்களா எனக்கு தெரியாது. சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நீங்கள் சந்தித்த போது அவர் உங்களுக்கு வாக்குறுதியை வழங்கினார். மாநசபை சட்ட மூலத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வருவேன், அடுத்த முறை ஜனாதிபதியாக வரும்போது இதை நடைமுறைப்படுத்துவேன் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியதாலே அவரை சந்தித்தீர்கள் நீங்கள் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அந்த வாசிப்பு பார்லிமென்றுக்கு வர முன்னரே சஜித் பிரேமதாசாவுக்கு நீங்கள் ஆதரவு என்று சொன்ன விடயத்தோடு அந்த விடயம் பார்லிமென்றுக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த விடயத்தை நீங்கள் இவ்வாறு தீர்மானித்ததுக்கு என்ன காரணம்? நான் ரணில் விக்ரமசிங்கவோடு பேச்சுவார்த்தை நடத்தின போது மற்ற 2 பிரதான வேட்பாளர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன். வேளையிலே தான் நான் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தேன். நான் அவரிடத்தில் சொன்ன விஷயம், இந்த மற்ற 2 வேட்பாளர்களும் பிரதான வேட்பாளர்களும் 13 முழுமையாக அமல்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள்.
அவர்கள் தேர்தலில் வென்றால்தான் அதை செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்பவே செய்யலாம். ஆனால் இப்பவே நீங்கள் செய்யுங்கள் சொல்லும்போது என்னென்ன செய்யலாம் என்றெல்லாம் கேட்டார். இது 2.5 வருஷத்துக்கு முதல் கொடுத்து அதே பத்திரிகையை திரும்ப அவர்கிட்ட கொடுத்து என்னென்ன செய்யலாம் என்று எல்லாம் எழுதி அதைத்தான் அவர் இங்கே கொண்டு வந்து திரு மாவட்ட கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதற்கு என்னுடைய தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றுவது. நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நானே எல்லாம் செய்தேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் அரச தரப்பு எம்பிக்கள்கிட்ட ஆதரவை தர வேண்டும். சரி, தருவேன்னு சொன்னார். ஆனபடியினால முதல் வாசிப்பு முடிவடைந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் உச்ச நீதிமன்றத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2ஆம் வாசிப்புக்காக காத்து கொண்டிருந்த வேளையில தான் அது பேசினார். அப்ப நான் அவருடைய இணக்கத்தோட 2ஆம் வாசிப்புக்கு அதனை எடுத்து 2ஆம் வாசிப்பு ஒருவரும் விவாதம் கேட்கவில்லை, ஒருவரும் வாக்களிப்பும் கேட்கவில்லை. 2ஆம் வாசிப்பு நிறைவேறியது. நிறைவேறின பிறகு தனி நபர் சட்டமூலம் என்ற காரணத்தினாலே ஒரு குழுநிலை, அது ஒரு நிலையற் குழுநிலைக்கு தான் அது போடுறது. அந்த நிலையற் குழுநிலையில 2 கூட்டங்கள் நடந்தது. அதுல உச்ச நீதிமன்றம் சொன்ன சின்ன சின்ன திருத்தங்கள் சில செய்யப்பட்டன. அது செய்த பிறகு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அந்த குழு நிலையற் குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்ததாக 3ஆம் வாசிப்பு, அதாவது 3ஆம் வாசிப்பு என்றால் வெறும் அறிவிப்பு மட்டும்தான். யாராவது வாக்கெடுப்பு கேட்டால் வாக்கெடுப்பு கொடுக்கணும். அதுதான் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு குறிக்கப்பட்டிருந்தது. கட்சி தலைவர்கள் கூட்டம் அதற்கு முதல் வெள்ளிக்கிழமை இருந்தது. ஆனால் அது செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டது. ஏன்? செப்டம்பர் 1ஆம் தேதி எங்களுடைய மத்திய செயற்குழு கூடின காரணத்தினால. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை மாற்ற இயலாது, பின்போட இயலாது. நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் எடுப்போம். அவர் தான் என்னுடைய வாக்குறுதியில மீறி இருக்கிறாரே தவிர அவரை ஏமாற்றி நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நான் ஒரு அளவு நினைக்கிறேன். அவருக்கு வாக்களிப்போம், நான் உங்களுக்கு வாக்களிப்போம், உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று பொய்யாக அவரை ஏமாற்றி இதை செய்வது எனக்கு உடனே கிடையாது. 1ஆம் தேதி நாங்கள் கூடி இறுதியாக தீர்மானம் எடுக்கிற வேளையிலே திரு துர்ராஜசிங்கம் இதை கேட்டார். இது அறிவிப்ப 3ஆம் தேதிக்கு பின்னால போடுவோமான்னு கேட்டார். நான் நிதானமாக யோசிச்சு விட்டுறேன், இல்லை அவைக்குவே செய்ய முடியல. ஆனால் நான் சொல்றதுக்கு முதலே அந்த கூட்டத்தில் இருந்தே தீர்மானம் பலருக்கு போய்விட்டது. ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வந்து விட்டது. பலர் எடுத்துக்காட்டா இங்க தீர்மானம் இங்கே வந்துட்டது, இனி என்ன ஒத்தி போடுறாரு. ஆகவே நாங்கள் தீர்மானத்தை செய்தோம். அதுல எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அது ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த குணத்தை எங்களுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவதாகத்தான் இருந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க சொன்ன வாக்குறுதிகளை நான் பொறுப்பேற்கிறேன். சைத்தவர்களின் வாக்குறுதிகளை நீங்க பொறுப்பேற்கிறீர்கள். நாங்க பொறுப்பேற்க மாட்டோம். டக்ளஸை போல போய் வாக்குறுதி கொடுக்கிறவர்கள் எல்லாம் நாங்க. அவர் என்னத்தையும் சொல்லி போட்டு போவார். அவர் தான் கட்சி. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி. வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறது சஜித் பிரேமதாசன். வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது சஜித் பிரேமதாசன். சஜித் பிரேமதாசரை கொண்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அழுத்தங்கள் கொடுப்பது, அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது, அது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் செய்வோம். ஆனால் அவர் அதை செய்வார் என்ற வாக்குறுதி நாங்கள் கொடுக்க முடியாது. அது சொல்லுகிறவர் சென்ற தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு இந்த யாழ்ப்பாண வீதிகள் எல்லாம் துண்டு பிரசுரம் விநியோகித்தவர். அப்ப அந்த நேரத்துல அவர் சிங்களவனா இருந்தவரா, மறுபுறா போன்று நடந்ததா இப்ப திடீரென்று, இல்லாட்டி ஏதாவது வேற யாராவது இந்தியாவில் சொல்ற மாதிரி தெலுங்கனுக்கு பிறந்தவரா என்னன்னு தெரியல. திடீரென்று தமிழனாக தன் பிறந்த ஒரு உணர்வு எப்ப இன்றைக்கு வந்தது? அது மிகவும் மோசமான ஒரு இனவாத கருத்து. நேற்றைக்கு நான் கூட்டத்திலே பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். இதனுடைய எதிரலை தெற்கில எப்படியாக வரும் என்று எதிர்பார்த்து தெற்கை உசுப்பேத்துகிற ஒரு 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 வேலை தான் இது. தெற்கில என்ன யாராவது சொல்ல போறாரு இந்த தேர்தலுக்கு பிறகு, அவனும் தமிழனுக்கு வாக்களித்து நாங்கள் இனி சிங்களவனுக்கு தான் வாக்களிப்பான்.
அல்லது சிங்களவன் உரிமைக்காக மட்டும் நிற்கிறவனுக்கு தான் பாரு. இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் நாங்களே அந்த இனவாதத்தை தெற்கில கிளப்பி விடுறதுக்கு வேண்டுமென்றே உரமூட்டுகிற கோரிக்கை தான் அது முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். அப்படியானால் நான் நேற்றைய கூட்டத்திலே எல்லாம் சொல்லிட்டேன். சரத் பொன்சேகா எங்களுடைய மக்கள் வாக்களித்தவர்கள். சரத் பொன்சேகா எங்க தமிழனா?